பைபிளும் வாசிக்கணும். நல்ல பிரசங்கத்தை கேட்டுனா அதில் ஒரு வசனம் பேச்சுன்னா திரும்பி திரும்பி கேட்கணும். அந்த சத்தியம் உங்கள் மனதில் அப்படி லூப்பிங் ஆகிட்டே இருக்கணும். ஆகிட்டே இருந்துச்சுன்னா கொஞ்ச நாளில் உங்களோட வெற்றியை தடுக்கக்கூடிய மனிதன் இந்த உலகத்தில் ஒருத்தவங்க கூட கிடையாது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை. இது இன்னைக்கு பொருந்துமான வசனம். இதே வசனத்தை எபிரேயர் 13:5 கோட் பண்ணுறாங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆகையால் திடம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாம். இதே வசனத்தை தான் இங்கே அப்படியே மொழிபெயர்த்து எழுதுறாங்க. மோசே பெரிய லீடர். மோசே காலத்தில் நடந்த அற்புதங்கள் அதிசயங்கள் திரும்பி நடந்துச்சான்னு கேட்டால் சந்தேகம்தான். அவ்வளோ பிரமிக்கத்தக்க அற்புதம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஏசுநாதர் வாழ்க்கையில் நடந்துச்சு. மோசே சான்ஸே கிடையாது. கடல் அப்படியே 2 வளைஞ்சு போச்சு. அதெல்லாம் யாருமே பார்த்த கிடையாது. வானத்திலிருந்து மண்ணா, கற்பாறையிலிருந்து தண்ணி, சாத்தியமில்லாத மிராக்கள் இந்த மனுஷன் மூலம் நடக்குது. மிகப்பெரிய தலைமைத்துவம் போயிருச்சு. அந்த இடத்துல இவர் நிற்கிறார். மோசே டம்மி பீஸ் இவர் வந்தாருன்னா பிரச்சனை. பெரிய தலைவர் கீழே அடுத்த போஸ்ட் எடுக்குதுன்னா டியூட்டி, ஹெவி டியூட்டி. ஆண்டவர் பேசுறாருங்க. ஒரு மனுஷன் நீ உயிரோடு இருக்கிற வரை ஒரு மனுஷன் மட்டும் உனக்கு ஏற்று நிற்க மாட்டாங்கிறாரு. அவருக்கு மட்டுமல்ல, நமக்கும் சொல்றாரு. இல்லைங்க, நான் நல்லா தான் வாழன்னு நினைச்சேன், அவங்க கெடுத்துட்டாங்க, இவங்க கெடுத்துட்டாங்க, நான் யாருமே கெடுக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. வசனத்தை மட்டும் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் சொல்லிட்டே வாங்க. ஒருத்தனும் ஏத்து நிற்க மாட்டான். ஏத்து நிற்பான், சக்சஸா நிற்க மாட்டான். வருவான், 7 வழியா ஓடிடுவான் கீழே. பலங்கொண்டு திடமானதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம். மிகவும் பலங்கொண்டு திடமானதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடதுபுறம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிருக்கு. ஆங்கில பைபிள்ல சக்சஸா நடந்து கொள்ளும்படின்னு இருக்கு. புத்திமான நடந்து சக்சஸாக, வெற்றியாக, செழிப்பாக நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடதுபுறம். வசனம் என்ன சொல்லுச்சோ அதை விட்டு வெளியே சிந்திக்காத. சக்சஸ்க்கான துறவுகள் சொல்றாருங்க கீழே. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் இருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானை நடந்து கொள்வாய். நல்லா கவனிங்க. யோசுவா சொல்றாரு, அன்னைக்கு அவருக்கு 5 புத்தகம் தான் இருந்துச்சு. முதல் 5 புத்தகம் நியாயப்பிரமாணம். முதல் மோசையோட ஆகமங்களே நியாயப்பிரமாணம் சொல்றோம். தீர்க்கதரிசன ஆகமங்கள், நியாயப்பிரமாணங்கள், சங்கீத புத்தகம், அதான் பழைய ஏற்பாடு. அன்னைக்கு இருந்தது முதல் 5 புத்தகம் தான் இருக்கு. இன்னைக்கு நமக்கு 66 புத்தகம் இருக்கு. இந்த 66 புத்தகத்தில் நல்லதெல்லாம் எடுங்க. ஃபஸ்ட் நல்லது மட்டும் தான் எடுக்கணுமா? நல்லது மட்டும் தான் எடுக்கணும். கெட்டது அதுலேருந்து மீட்கப்பட்டோம். தரித்திரத்திலிருந்து மீட்கப்பட்டாச்சு, வியாதியிலிருந்து மீட்கப்பட்டாச்சு. நல்லதை மட்டும் எடுங்க. ஒரு வசனம், தெரிஞ்ச வசனம், பிரியமானவனே ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நான் அவருக்கு பிரியமானவன், விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. நான் எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அப்படி சொல்லிட்டே வாங்க. நான் நல்லா இருக்கிறது தேவ சுத்தம், நான் நிறைவாக இருப்பது தேவ சுத்தம், நான் ஆசீர்வாதிப்பது தேவ சுத்தம், இஸ்ரா வெங்கடே சுகத்தோடும் தீர்க்காயுசோடு வாழ தேவ சுத்தம். அப்படியே சொல்லிட்டே இருங்க. உங்கள் வழியை வாய்க்க பண்ணுவீங்க, சக்ஸஸாக இருப்பீங்க. தமிழில் உன் வழியை வாய்க்க பண்ணுவாயின்னு போட்டிருக்கு, அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுன்னு போட்டிருக்கு. ஆங்கில பைபிளில் தென் யூ ஹேவ் குட் சக்ஸஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி, நல்ல செழிப்பும் நல்ல வெற்றி இருக்கும். எப்போ? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்படியே வசனத்தை சிந்திக்கிறீங்க, அப்புறம் வாயை திறந்து பேசுகிறீங்க. 20 நிமிஷம் தான் பிரசங்கம் கேட்குறீங்க. எவ்வளோ அப்படிங்க நீங்கள் கேட்குற பிரசங்கம் 20 நிமிஷம் தான். 20 நிமிஷம் ஆனாலும் லைட் அப்படியே வச்சு அப்படி பார்த்தீங்கன்னா செழிக்க முடியாது. 20 நிமிஷம் மேலே ஆயிடுச்சே, உட்கார முடியாது, சீட் அப்படி நகலும் அப்படின்னா வாய்க்க முடியாது. ஏன்னா 20 நிமிஷம் தான் கேட்குறீங்க. மண்டே டு சாட்டர்டே எதை கேட்க போகிறீங்க? டிவியை கேட்கப்பீங்க, உலகத்தான் சொன்னதை கேட்பீங்க, அப்புறம் வழி வாய்க்காது. இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறேங்க, வேற எதாவது தியானிக்கக்கூடாது. இன்னொரு என்ன மருந்து மைண்டில் வருமா? வரும்.
அதாவது வீட்டில் கேபிள் டிவி அந்த டிவிலாம் போடுறாங்க இல்லையா, 200 சேனல் 300 சேனல் இருக்கும். நம்முடைய மனதில் 1000 சேனல் இருக்குது. ஒரு சேனலை ஓட்டிகிட்டு இருக்கும்போது இன்னொரு சேனல் டபக்குன்னு வந்துடுது. வருதுல்ல? இல்லைன்னு சொல்லுங்க, வருது. எப்பயுமே ரிமோட் கையில் வச்சுருக்கணும். ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா டக்குன்னு மாற்றிட்டு இந்த சேனல் நம்ம பார்க்கக்கூடாது, இது கர்த்தருடைய சித்தத்துக்கு விரதமானது, இது மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை தான் படிக்கணும்னு நினச்சா சேனலை மாற்றிட்டு ஒரு பிரசங்கம் கேட்கணும், பைபிளும் வாசிக்கணும். நல்ல பிரசங்கத்தை கேட்டுனா அதில் ஒரு வசனம் பேசுச்சுன்னா திரும்பி திரும்பி கேட்கணும். அந்த சத்தியம் உங்கள் மனதில் அப்படி லூப்பிங் ஆகிட்டே இருக்கணும். ஆகிட்டே இருந்துச்சுன்னா கொஞ்ச நாளில் உங்களோட வெற்றியை தடுக்கக்கூடிய மனிதன் இந்த உலகத்தில் ஒருத்தங்க கூட கிடையாது. ஒருத்தங்க கூட கிடையாதுங்க. ஆவியானுடைய வழி நடத்தினபடி வாழ்ந்தீங்கன்னா எண்டு சக்ஸஸாக தாங்க இருக்கும். கர்த்தர் நடத்துகிறாரு, என்ன கர்த்தர் தான் ஒரு 500 கேட்க சொன்னார், நடத்தவே இல்லை. அப்படி நம்ம வாழக்கூடாது. எங்கேயும் போய் இறந்து தெரியக்கூடாதுங்க. நம்ம என்றைக்குமே நிறைவாக இருக்கணும். அது கர்த்தருடைய வசனத்தை இரவு மூலம் சிந்திக்கணும்.